இப்போல்லாம் இந்த வேக வச்ச பச்சை பயிர் எடுத்து அதில் போட்டுறோம். சேர்ந்து ஒன்றா கொஞ்சம் திக்காகும். அது நெய் எதுக்காக ஊற்றுறோம்னா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், அதே மாதிரி இந்த பூரணம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இப்போ நல்லா ஆறிடுச்சு, உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு. இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, இதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு கலக்கணும். நமக்கு கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், அதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த பதத்துக்கு கெட்டியாக கொஞ்சம் இட்லி ஊற்றுற பதத்துக்கு இந்த அளவுக்கு ஒவ்வொரு உருண்டையாக இப்படி மாவுக்குள்ள இப்படி நல்ல மாவு அதில் ஃபுல்லாக ஒட்டணும். அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கம் அடியில் வெந்துருச்சு. இப்போ புரட்டி போடணும். எல்லாம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி யாராவது கெஸ்ட்டு டக்குன்னு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் செய்ய இட்லி மாவு இருந்தால் போதும். ஆனால் இட்லி மாவு பழைய மாவாக இருக்கக்கூடாது, புது மாவாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.